சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல மனோஜ் ஓவர் பந்தா பண்ணிக்கிட்டு கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு இப்ப புதுசா ஒரு ஆபீஸ ஓபன் பண்றதுக்காக ரோகிணிய அழைச்சிக்கிட்டு கிளம்பிடுறாப்ல. இந்த பக்கம் மீனா வீட்டை விட்டு வெளியில போய் தன்னோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசும்பொழுதும் ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க ஞாபக மறதி வந்த மாதிரி பணத்தை எடுத்து வேற யாருக்கோ குடுக்குறாங்க. "நான் உங்களுக்கு பணமே குடுக்கலையே! நீ எதுக்காக எனக்கு பணம் குடுக்குற மீனா?" அப்படின்னு கேட்குறாங்க. "என்னது நீ பணம் குடுக்கலையா?" அப்படின்னு கேட்டா, பக்கத்துல இருக்கிறவங்க, "எனக்கு தான் நீ பணம் குடுக்கணும்." அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மீனா என்ன செய்றாங்க அப்படிங்கிறதே புரியல. மல்லிகைப்பூ கேட்டா கதம்பத்த எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. இப்படி குழம்பி போய் இருந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் மீனா கிளம்பி போனதுக்கப்புறம் பின்னாடியே முத்து வராப்புல. முத்து மீனாவோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசும்பொழுது, அவங்க என்னடான்னா, "வீட்ல ஏதாச்சும் சண்டைங்களா? மீனா ஒரு மாதிரியாவே இருக்கா?" அப்படின்னு சொன்ன உடனே, "ஆமா, வீட்டிலயும் அதே மாதிரி தான் இருக்கா. ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே அப்படிதான் இருக்கா. நானே உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு தான் வந்தேன்." அப்படின்னு முத்து சொல்ல, இப்ப அவங்களுக்கும் தெரியாது இல்லையா? என்ன நடக்குதுன்னே புரியாம முத்து செல்வத்துக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கும்பொழுது, "சிஸ்டர் ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து தானே இப்படி. அப்ப ஊர்ல தான் என்னமோ ஒண்ணு நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல, யாரோ ஒருத்தர் சாமியார் மாதிரி, பைத்தியம் மாதிரி இருந்தாப்ல. அவரு தான் ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருந்தாப்ல. அதுலேருந்து தான் மீனா இப்படி ஆயிட்டாங்க." அப்படின்னு முத்து சொல்றாங்க. அப்ப மீனா மனசுல இருக்கிற பயத்த போக்கணும் அப்படிங்கிற மாதிரி செல்வம் ஐடியா குடுத்துக்கிட்டு இருக்கிறாப்ல. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்க நெறைய காமெடி நடக்க ஆரம்பிக்குது. அதாவது நம்ம மனோஜ் புதுசா ஒரு ஆபீஸ ஓப்பன் பண்ணியிருக்கிறாப்ல. அதுல தனக்கு அசிஸ்டன்ட் செக்ரட்டரி வைக்கிறதுக்காக இன்டர்வியூ வச்சிருக்கிறாப்லயாட்டுக்கு. நம்ம மொட்டை சந்தோஷம் முன்னாடியே உட்காந்துருக்கிறாப்ல. ஸோ அவருக்கும் ஒரு வேலைய குடுத்துருக்கிறாப்லயாட்டுக்கு நம்ம மனோஜ். ஆனாலும் நம்ம மனோஜ் பயங்கர பந்தா பண்றாப்ல. "இதுக்கப்புறம் என்னைய ப்ரோன்னுலாம் கூப்பிடாத. ஆபீஸ்க்குள்ள என்னைய நீ பாஸ்ன்னு தான் கூப்பிடணும். வெளியில நீ எப்படி வேணுமாலும் கூப்பிட்டுக்க." அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. "ஓ!" அப்படின்னு நம்ம சந்தோஷ் அப்படியே ஒரு பார்வை பார்க்குறாப்புல. அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு ஒருத்தவங்களா கூப்பிடுறாங்க. ஸோ இன்டர்வியூ காமெடியா தான் போகுது. அதுக்கப்புறம் 2வதா வந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, தன்னோட பேர ஜீவான்னு சொல்றாப்புல. உடனே நம்ம சந்தோஷ், "உங்க எக்ஸோட நேம் பாஸ்" அப்படின்னு கிண்டல் பண்ண, அதுக்கப்புறம் இன்டர்வியூ வச்சு அந்த ஜீவாவையே பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணிடுறாங்க. அங்க வர்ற ரோகிணி என்ன நடக்குது அப்படின்னு யோசிக்கும் பொழுது, "இதெல்லாம் தேவையா?" அப்படின்னு கேட்கும்போது, "இப்ப நம்ம பெருசா வளர்ந்துட்டோம். ஒரு பிசினஸ டெவலப் பண்ணணும்னா இதெல்லாம் தேவை." அப்படின்னு நம்ம மனோஜ் அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் ரோகிணி பயந்துகிட்டு இருக்கிறாங்க. எப்ப மீனா உண்மைய சொல்லுவாளோன்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன். இவரு வேறயா கற்பனை உலகத்துல மிதக்குறாரே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ரோகிணி. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.